2009, 2016, 2024 என்னோட நேச்சுரல் வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி பார்க்கலாமா? ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இந்த வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் ஒண்ணு இந்த 45 கேஜி 50 கேஜில இருந்தவெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2009லயே என்னோட வெயிட் வந்து ஒரு 60 கேஜி கிட்ட இருக்கும். ஸோ அதுல இருந்து ஆஃப்டர் என்னோட செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து 75 கேஜி கிட்ட என்னோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஆச்சு. ஸோ அந்த 75 கேஜில இருந்து மறுபடியும் எப்படியும் இந்த 60 கேஜிக்கு நான் என்னோட வெயிட்ட கம்மி பண்ணேங்கிறத தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ எனக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருந்தது கிடையாது. ஸோ வெயிட் கெயின் அவ்வளவு எதுவும் எனக்கு ஆனதும் இல்ல. பட் என்னோட செகண்ட் டெலிவரி அப்போ வந்து பாப்பா வந்து 8 மந்த்ஸ்ல வந்து சி செக்ஷன் ப்ராசஸ் வழியா தான் எடுத்தாங்க. ஸோ எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. அவனால வந்து தாய்ப்பால் குடிக்க முடியல, என்னால ஃபீட் பண்ண முடியல. ஸோ அதுலயே என்னோட வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சது. பட் என் கூட இருக்கவங்க எப்படின்னா வெயிட் கெயின் ஆனதை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவோ குத்தம் சொல்லவோ எதுவுமே கிடையாது. அதுவே நான் வெயிட் கம்மியா இருக்கும் போதெல்லாம் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. பட் நான் வெயிட் கெயின் ஆனப்போ என் ஹஸ்பண்டும் சரி, என் அம்மா, என் ஹஸ்பண்டோட அம்மா இவங்க யாருமே நான் வெயிட் கெயின் ஆனது ஒரு குற்றமா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஸோ நானும் அதை பெருசா கண்டுக்காமலேயே 3 இயர்ஸ், அதாவது 2013 என் சின்னவன் பொறந்தான். 2016 வரைக்கும் நான் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காமலே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா 2013ல இருந்து 2016 வரைக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு இருந்துச்சு. என்னால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாம தான் போவேன். இதெல்லாம் என்னால ரொம்ப முன்னாடி கொண்டும் போக முடியல. ஆனா எனக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. என் பசங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கணும். ஒருத்தன் ஸ்கூலுக்கு போறான், ஒருத்தன் சின்னவன். ஸோ எனக்கு டைமே இல்ல என்ன நானே கவனிச்சுக்கிறதுக்கு. ஆனா 2016க்கு அப்புறம் சின்னவனும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சது பிறகு எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. என்ன நான் கவனிச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் வந்து யூடியூப் அதுதான் ரொம்ப இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அப்ப ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ற டிப்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸா எடுக்க ஆரம்பிச்சேன். பட் அவங்க அப்ப சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி என்னோட வெயிட்ட நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஆனா இப்போ அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. அதாவது அது ஃபாலோ பண்ணக்கூடாது. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் நான் எதையுமே அது இதுவரைக்கும் விடவே இல்ல. இப்போ வரைக்கும் அதுல மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் இப்போ வியர் பண்ணியிருக்க இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா, 2006ல 11த் படிக்கும்போது எங்க அம்மா எனக்கு எடுத்து குடுத்த சுடிதார். இப்போ வரைக்கும் நான் அத வியர் பண்றேன் அப்படின்னா, அப்போ என்ன வெயிட்ல இருந்தனோ, அதே வெயிட்ல தான் நான் இப்போ இருந்துட்டு இருக்கேன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்காக தையல் பிரிச்சு விட்டுட்டுலாம் யூஸ் பண்றேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சேம் அதே மாரி தான் இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே. பட் நான் அந்த வெயிட்ட வந்து கம்மி பண்ணணும்னு நெனச்சது கிடையாது. என்னோட பிரெக்னன்சி டைம் வெயிட், அதாவது இந்த ஃபோட்டோல தெரியும்ல, இந்த ஒரு ஃபோட்டோ தவிர வேற எந்த ஃபோட்டோ இருக்காதுங்க. நான் அந்த டைம் ஃபோட்டோஸே அவ்வளவா எடுத்துக்க மாட்டேன். இந்த வெயிட்ட தான் நான் கம்மி பண்ணணும்னு நெனச்சேன். கம்மி பண்ணிட்டேன். அந்த டிப்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாமா? முதல் ஸ்டெப், மார்னிங் எந்திரிச்சதும் குடிக்கிற தண்ணி. அதுவரைக்கும் வந்து ஒரு இதமான சூடு தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன் மார்னிங். ஆனா அதுக்கு பிறகு அதே இதமான சூடு தண்ணில வந்து ஹாஃப் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். பட் அதே இன்ஃப்ளூயன்ஸ், இது எனக்கு சொன்ன அதே இன்ஃப்ளூயன்சஸ் தான் அப்புறமா கொஞ்ச நாள் தாண்டி ஒரு வீடியோல பார்த்தே சொன்னாங்க, லெமன் தண்ணி காலையுமே குடிக்கிறதுனால உங்க பல்லு வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு தெரியலங்க. நான் ஃபாலோ பண்ணேன். மார்னிங் வந்து வெறும் வயித்துல ஹாஃப் லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி இதமான சூடு தண்ணில தான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன். 2வது விஷயம், எல்லாருக்கும் மார்னிங் டீ குடிக்கலாமா? இல்ல பால் குடிக்கலாமா? காஃபி குடிக்கலாமா? இந்த வெயிட் லாஸ் டைம்ல அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, டீ அதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னாலலாம் டீ குடிக்காம இருக்க முடியாதா? நான் என்ன பண்ணிட்டேன்னா, டீல வந்து சர்க்கரைக்கு பதிலா ஒரிஜினல் தேன் இருக்கும்ல, ஊர்லேருந்து குடுத்து விட்டாங்க. அந்த ஒரிஜினல் தேன தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் போக போக பழகிருச்சு. இப்போ எனக்கு வந்து சர்க்கரை போட்ட டீ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்துல மெயின் விஷயம் வந்து சுகர வந்து அவாய்ட் பண்ணிட்டு, அதாவது டீ அந்த மாரி விஷயங்கள வந்து சுகர வந்து அவாய்ட் பண்ணிட்டு, தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். 3வது விஷயம் பிரேக்ஃபாஸ்ட். காலையில டிஃபனுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்லலாம் ரொம்ப ஃபேமஸா சொல்லப்பட்டது ஓட்ஸ் தான். ஓட்ஸ வந்து பால்ல மிக்ஸ் பண்றது, ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது, இந்த மாரிலாம் இருந்துச்சு. நானும் அப்படிதான் வாரத்துல 3 நாள் வந்து ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன். அதாவது பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது. ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறது தான் டிஃபனா வச்சிருந்தேன். நல்லா டெய்லி சாப்பிட ஒரு மாரி இருக்கு அப்படின்னா, தோசை, இட்லி இந்த மாரிலாம். ஆனா வந்து இட்லி வந்து 2 இட்லி, தோசை வந்து 1 தோசை. இந்த மாரி தான் சட்னி, சாம்பார் இந்த மாரி மட்டும் வச்சு சாப்பிடுற மாரி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் 1 1/2 மணி நேரம் தாண்டுனதுக்கு அப்புறம் எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆக்சுவலா எக்சர்சைஸ் வந்து மார்னிங் எந்திரிச்சதும் பண்ணுங்க, இல்லன்னா ஈவினிங் பண்ணுங்க அப்படின்னு தான் நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்க. பட் மார்னிங் எந்திரிச்சதும் பசங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை இருக்கும். ஈவினிங் அப்படின்னா குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க. அவங்கள பார்த்துக்கிற வேலை இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்கிற டைம் இந்த இடைப்பட்ட டைம் அப்படிங்கிறதுனால, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வாக்கிங் எல்லாம் நடக்காத கதை. மார்னிங் சென்னையில வந்து சேஃப் கிடையாது. யாராவது கூட வந்தாங்கன்னா ஓகே.
அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அந்த டைம்லலாம் போறது கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, வீட்டுக்குள்ள நடக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு ஆப்ஷன்ஸ் தேடும்போது எனக்கு கிடைச்சது ஸ்கிப்பிங், டான்சிங். எனக்கு டான்ஸ் பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த டைம் சன் மியூசிக், ஜெயா மேக்ஸ், இசை அருவி இப்டி ஏதாவது ஒரு சேனல போட்டுட்டு, என்ன பாட்டு வந்து கொஞ்சம் குத்து பாட்டு மாரி வருது அப்டின்னா, அத போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 30 மினிட்ஸ் டான்ஸ், ஸ்கிப்பிங் மாத்தி மாத்தி. ஸ்கிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 கவுண்ட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு பிறகு 30 கவுண்ட்ஸ் பண்ணுவேன். டான்சிங், ஸ்கிப்பிங் இத தவிர நான் வேற எந்த ஒரு எக்ஸர்சைஸும் பண்ணல. அப்படின்னா பண்றதுக்கு தெரியாது. அந்த யூடியூப்லாம் பார்த்து பண்ணலாம். அப்படி எனக்கு அது 2ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் இது 2 தான் பண்ணேன். வேற எந்த ஒரு எக்ஸர்சைஸும் நான் அந்த டைம்ல வந்து ஃபாலோ பண்ணல. எக்ஸர்சைஸ் முடிச்சதுக்கு பிறகு வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர். ஒரு புத்துணர்ச்சியான தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்லாம் என்ன குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் டீ. கிரீன் டீ குடிப்பேன். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இளநீ கிடைச்சா இளநீ குடிப்பேன். தென் ரொம்ப போர் அடிக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் ரொம்ப சூடு தண்ணீல வந்து தேன மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. அப்புறம் வந்து புதினா இதெல்லாம் கிடைச்சு அப்டின்னா, கொஞ்சம் தண்ணீல வந்து புதினா இலைய ரொம்ப நேரம் முன்னாடியே போட்டு வச்சதுக்கப்புறம், அத குடிக்கிறது. இந்த மாரி டீடாக்ஸ் தண்ணிய வந்து மாத்தி மாத்தி ரெகுலரா ஒரே தண்ணி கிடையாது. மாத்தி மாத்தி எனக்கு என்ன குடிக்கணும்னு தோணுதோ, அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுப்பேன். மத்தியான சாப்பாடு. நான் கன்னியாகுமரிக்காரி. என்னால மீன் இல்லாமலாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸர் அதுக்கேத்த மாரி தான் சொன்னாங்க. அதாவது ஃபிஷ், எக், சிக்கன் இது எப்படியாவது கண்டிப்பா வந்து புரோட்டீன்ங்கிறதுனால கண்டிப்பா உங்க ஃபுட்ல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஓகே அந்த டைம்ல வந்து ஃபிஷ் எல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாரி இடத்துல தான் இருந்தனால எனக்கு வந்து ரெகுலரா ஃபிஷ் இருந்துச்சு. மத்தபடி மார்னிங் வேணா நான் வந்து டிஃபன் கூட வந்து எக் சாப்பிடுறது இந்த மாரிலாம் இருக்கும். சண்டே ஆச்சுன்னா, சண்டே, சாட்டர்டே வந்து சிக்கன் எடுக்கிறது. ஸோ இந்த நான்வெஜ்ஜ வந்து கண்டிப்பா நான் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆ ஆக்சுவலா எனக்கு காய்கறினா சுத்தமா புடிக்காது. பட் அப்பத்துலருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காய்கறி வந்து குழந்தைங்களுக்கு வைப்பேன். நான் சாப்பிட மாட்டேன். இப்படிதான் இருந்தேன். ஸோ அத வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சேன். இந்த மாரி கொஞ்சமா சாதம், ஒயிட் ரைஸ அவாய்ட் பண்ண சொன்னாங்க. பட் என்னால அதுவும் முடியாது. ஸோ ஒயிட் ரைஸ் நான் எடுத்தேன். புரோட்டீன்க்காக நான்வெஜ்ஜும் எடுத்தேன். கொஞ்சமா கொஞ்சம் இத்துணூண்டு வந்து காய்கறியும் சாப்பிடுவேன். இப்படிதான் வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா எப்படின்னா, மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தாண்டி தூங்குற பழக்கம் வச்சிருந்தேன். குழந்தைங்க ஒரு 4:00 வராங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் வந்து தூங்குற பழக்கத்த வந்து அந்த 2030 சின்னவன் பொறந்ததுலேருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தேன். நான் வந்து அத வந்து கட் பண்ணலாம். இனிமே மதியானம் வந்து தூங்க வேணாம் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த மதியம் டைம்ல வந்து உட்கார்ந்து நெக்ஸ்ட் டே சாப்பாடு, காய்கறி வந்து கட் பண்றது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, டிவி பார்க்கறது, இந்த மாரி தான் அந்த மத்தியான டைம் அந்த 1 ஹவர் நல்லா தூக்கம் வரும். பட் அந்த 1 ஹவர் கடிச்சு புடிச்சு வந்து தாண்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்துருவாங்க. ஸோ தூக்கத்த வந்து மதியான தூக்கத்த வந்து அவாய்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் டீ குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, சேம் நான் மார்னிங் எப்படி டீ குடிச்சேனோ, அதே மாரி தான் நான் டீ குடிப்பேன். இப்போ வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த டீ குடிக்கிற பழக்கத்த எல்லாம் நான் விடவே இல்ல. தேன் கலந்து டீ குடிப்பேன். அதுக்கு பிறகுனா ஸ்நாக்ஸ். டெய்லி இந்த வாழைப்பழ பஜ்ஜி, இந்த மாரி சமோசா இந்த மாரி எல்லாம் தான் நம்ம ஊர்லயும் சரி, இங்கேயும் சரி அந்த மாரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா, பிரெட். பிரெட்ட வந்து வீட் பிரெட் இல்லன்னா ஸ்வீட் பிரெட். மோஸ்ட்லி வீட் பிரெட் தான் வாங்கி வச்சுட்டு, அதுல வந்து எக்க வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம எக்லயே வந்து டோஸ்ட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாரி பிரெட்ட வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக, இத வந்து ரெகுலரா பிரெட்ட சாப்பிட வந்து ரெகுலரா வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நைட் டின்னர். நைட் டின்னர் வந்து கண்ட நேரத்துல சாப்பிடுறது தான் ஆக்சுவலா பழக்கமா வச்சிருந்தோம். எல்லாருமே வீட்ல மொத்தமே குழந்தைங்களையும் சேர்த்து நாங்க எல்லாருமே வந்து 9க்கு சாப்பிடுறது, 9:30 இந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா, நான் வந்து பிஃபோர் 8 மோஸ்ட்லி 8:30க்கு முன்னாடி வந்து சாப்பிடுற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து கண்டிப்பா நாங்க 8க்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுருவோம். அது வந்து 2016லேருந்து ஆரம்பிச்சது. கொஞ்சம் நேரமே சாப்பிட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக. நைட் டின்னருக்கு மோஸ்ட்லி வந்து சப்பாத்தி, கோதுமை தோசை, கோதுமை புட்டு. அதாவது இந்த ஆட்டால தான் வெயிட் லாஸ் கம்மி பண்ற மாதிரியான ஃபைபர்ஸ் இருக்கு அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர் சொன்னதுனால, அதையே தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் அதே மாதிரி இப்ப எந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றது கிடையாது. எல்லாருமே வந்து ஆட்ட அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் நான் இப்போ வரைக்கும் சப்பாத்தி, கோதுமை தோசை, கோதுமை புட்டு இத வந்து நான் விடுறதா இல்ல. நான் டெய்லி நைட் இதுதான். இதுதான் ரைஸ வந்து சுத்தமா நைட்டு கட் பண்ணிட்டு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ நான் இப்ப சொன்ன டிப்ஸ் எல்லாம் கன்டினியூஸா ஒரு 6 மந்த்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். 6 மந்த்ஸ்க்குள்ள
மெடிக்கலி இது வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா எல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு நான் நெனச்ச வெயிட்ல வந்து எனக்கு வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளயே என்னோட வெயிட் வந்து கடன்ட்டு வெயிட் லாஸ் ஆனது எனக்கு புரிஞ்சுது. அதாவது எனக்கு புடிச்ச ட்ரெஸ் என்னால போட முடிஞ்சுச்சு. நான் போய் வெயிட் செக் பண்ணா 61ன்னு வந்துருச்சு. 75 எங்க இருக்கு? 61 எங்க இருக்கு? ஸோ எனக்கு ஓகே. இது போதும். என்னால என்னால புடிச்ச ட்ரெஸ்லாம் போட முடியுது அப்படிங்கிறதுக்காக, அந்த வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஃபாலோ பண்ண டிப்ஸ்ல 1, 2 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மத்த எல்லாமே நான் விட ஆரம்பிச்சேன். அதாவது டீ வந்து இப்போ வரைக்கும் சர்க்கரை போடாம தான் குடிக்கிறது. ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதெல்லாம் ஃபுல்லாவே விட்டுட்டேன். அண்ட் சப்பாத்தி இதெல்லாம் தான் நைட்டு மோஸ்ட்லி சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தோசை, இட்லி, ஆப்பம், டிஃபன் ஐட்டம்ஸ் நைட்டு ப்ரிஃபர் பண்றது. ஸோ அது எல்லாமே வந்து அந்த டைம் ஃபாலோ பண்ணதுல மோஸ்ட்லி வந்து ஃபாலோ பண்றோம். பட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அந்த அளவுக்கு பயத்தோட இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் கிடையாது. அது ஒரு அடிக்ட் மாரி ஆயிருக்கும்ல. அப்ப புடிச்ச விஷயங்கள இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றேன். மக்களே நான் என்னெல்லாம் விஷயம் வந்து டிப்ஸா சொன்னேனோ, அது எதையுமே இப்ப இருக்கிற யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது வந்து மெடிக்கலி தப்பு அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. பட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் டைம்க்கு அப்டேட் ஆகுறனால, அவங்க வந்து மாத்தி பேசுறதுல வந்து தப்பு எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து இதுல எதுவுமே எந்த பிரச்சனையும் எனக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ நான் வந்து இத ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் வந்து இதுல இருக்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு மாத்தி பண்ணுங்க. லெமன் குடிக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு ஆப்ஷனலா வேற ஏதாவது இருக்குமா? ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? அப்படி சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர், பம்ப்கின் சீட்ஸ் இப்படி நெறைய பேர் சொல்றாங்க எல்லாமே. நீங்க வேணா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் மார்னிங் குடிச்ச வந்து லெமன் தண்ணி குடிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பல்ல வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க. தென் வந்து ஓட்ஸ் சாப்பிடுறது வந்து குதிரையோட சாப்பாடு தான் ஓட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் எக்சர்சைஸ் பண்ணும்போது டான்ஸ் பண்றதுக்கு யாருக்குன்னு வந்து சொல்லவில்ல. ஸ்கிப்பிங் பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க. உங்க கர்ப்பப்பை வந்து கீழ இறங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. சி செக்ஷன் டெலிவரி தானே சீக்கிரமா கர்ப்பப்பை வந்து கீழ இறங்கிரும்னு சொன்னாங்க. ஸோ நான் பயத்துல ஃபர்ஸ்ட் விட்டது வந்து ஸ்கிப்பிங் தான். 6 மந்த்ஸ்க்கு பிறகு தொடாத ஒரே விஷயம் வந்து ஸ்கிப்பிங் தான். அதுக்கு பிறகு வந்து சப்பாத்தி சாப்பிடுறது. சப்பாத்தில வந்து ஒரு நல்ல ஃபைபர் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் டெய்லி எக் சாப்பிட்டா, டெய்லி ஃபிஷ் சாப்பிட்டா, டெய்லி சிக்கன்லாம் சாப்பிட்டீங்கன்னா வைங்களேன், நெறைய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் சின்ன வயசுலேருந்து பொறந்ததுலேருந்து ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள்ட்ட, ஃபிஷ் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டோம். அதுவும் கன்னியாகுமரிக்காரங்க கேட்கவே மாட்டாங்க. நானும் அப்படிதான். அந்த பழக்கத்த என்னால விடவே முடியாது. இப்ப வரைக்கும் இன்னும் கண்டிப்பா வீட்ல ஃபிஷ் இருக்கும். வாரத்துல ஆ ஊற மாரிலாம் கிடையாது. பட் 5 டேஸாவது கண்டிப்பா ஃபிஷ் இருக்கும். ஒண்ணு தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு யார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்காதீங்க. நல்லா உட்காந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு டாக்டர் வேணா கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல YouTube, Google இந்த மாரிலாம் பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. நெறைய பேரு சொல்றதெல்லாம் கேளுங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் ஃபாலோ பண்ணணும் அப்டிங்கிறத ஒரு மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ரிசல்ட்ட மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். ஷேர் பண்ணலாம். பட் ஃபுல்லா நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், பயத்த வந்து திணிப்பாங்க. பயத்த திணிக்கும்போது, நம்ம பண்றது தப்பா இருக்குமோங்கிற பயத்திலேயே நம்ம அத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ பண்ணுங்க. ரிசல்ட்ட மட்டுமே வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நீங்க இத தவிர எந்த வெயிட் லாஸ் டிப்ஸையோ, ஜர்னிய பத்தி ஷேர் பண்றது கண்டிப்பா எப்பவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் பண்ண ஒரே விஷயம் இது மட்டும் தான். ஸோ இத மாத்தி மாத்தி நான் பண்ணவும் இல்ல. யாராவது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு புதுசு புதுசா நான் எதுவுமே பண்ணல. இத மட்டும் தான் நான் பண்ணேன். இத மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இத மட்டும் தான் ஷேரும் பண்ணுவேன். ஸோ என்னோட சேனல்ல வேற எந்த ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி டிப்ஸையும் நீங்க கண்டிப்பா இத தவிர பார்க்க மாட்டீங்க. வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் கண்டிப்பா வேணும். அது இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ப்ராசஸ வந்து முன்னாடி கொண்டு போக முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க டிப்ஸா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்றதா இருந்தா, ஒரு நோட்ஸ் மாரி வச்சு ஸ்டார்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நெறைய ரெஃபரன்ஸ்க்கு நெறைய வீடியோஸ் பாருங்க. பட் என்னோட வீடியோ வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல. ரொம்ப ஈஸியா இருந்த ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும், உங்களுக்கு எப்படியாவது யூஸ் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.